துறையூர் அருகே 20 வருடங்களாக ஆற்றை கடந்து செல்லும் மக்கள் பலமுறை அதிகாரிகளிடம் மனு அளித்தும் பாலம் அமைத்து தராத அவலம். மழைக்காலங்களில் பொதுமக்கள் வீட்டிலேயே முடங்கும் நிலை. ஆபத்தான நிலையிலும் நீரை கடந்து சிரமத்தோடு பள்ளிக்கு செல்லும் மாணவ மாணவிகள். திருச்சி மாவட்டம் உப்பிலியபுரம் அடுத்துள்ளது ஓக்கரை கிருஷ்ணாபுரம். இப்பகுதியில் சுமார் 50 குடும்பங்கள் வசித்து வருகின்றனர். இவர்கள் அனைவரும் விவசாய குடும்பத்தைச் சேர்ந்தவர்கள். கால்நடைகளை வைத்து விவசாயம் செய்து வருகின்றனர். இவர்கள் அத்தியாவசிய பொருட்களை வாங்குவதற்கு துறையூர் நகர பகுதியை நம்பியே உள்ளனர். வெஞ்சல் புயலின் தாக்கத்தால் இப்பகுதியில் பெய்த கனமழையின் காரணமாக கோட்டப்பாளையம் பகுதியில் உள்ள ஜம்பேரியில் இருந்து உபரி நீர் இங்குள்ள ஆற்றின் வழியாக செல்கிறது. இங்கு வசிக்கும் பொதுமக்கள் ஆற்றை கடந்து நகர்ப்புறத்திற்கு வரவேண்டிய சூழ்நிலையில் வாழ்ந்து வருகின்றனர். இங்குள்ள மாணவ மாணவிகள் நகர பகுதியான துறையூரில் உள்ள பள்ளிக்கூடங்களில் கல்வி பயின்று வருகின்றனர். மேலும் இப்பகுதியில் 10 நாட்களுக்கு மேலாகியும் மழைநீர் வடியாத காரணத்தினால் இங்கிருந்து பள்ளிக்கு செல்லும் மாணவ மாணவிகள் ஆற்றில் இறங்கி நீரில் நனைந்தபடியே மிகவும் சிரமத்தோடு துறையூர் பகுதியில் உள்ள பாடசாலைகளுக்கு செல்கின்றனர். மேலும் பொதுமக்கள் தங்கள் அத்தியாவசிய பொருட்களை வாங்குவதற்கும் இந்த ஓடையை கடந்து செல்கின்றனர். இவர்கள் பலமுறை பாலம் அமைத்து தர மனு அளித்தும் இதுவரை எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை என தெரிவித்தனர். மழைக்காலங்களில் இவர்களின் இயல்பு வாழ்க்கை முடங்கி விடுவதாகவும் தெரிவிக்கின்றனர். எனவே சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் போர்க்கால அடிப்படையில் பாலம் அமைத்து தர வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். வணக்கம், என் பெயர் கருணா. திருச்சி மாவட்டம் துறையூர் வட்டம் உப்பிலியபுரம் ஒன்றியம் ஒக்கரை ஊராட்சி கிருஷ்ணாபுரம் கிராமத்திலிருந்து நாங்கள் பேசுகிறோம். கிருஷ்ணாபுரம் மெயின் ரோட்டில் ஆறு ஒன்று போயிட்டுருக்கு. அந்த ஆற்றுக்கு கிழக்கு புறம் வந்து நாங்கள் பூர்வீகமாக நாங்கள் இங்கே இருந்துக்கிட்டு வரோம். தற்போது பார்த்திங்கன்னா மழை வந்து பருவமழையில் வந்து மழை அதிகமாக பெஞ்சு இப்போ ஸ்கூலுக்கு பிள்ளைங்க டைமுக்கு போக முடியாமல் அனுப்பிச்சி விட முடியாமல் ஸ்கூல் லீவ் போடுற சூழ்நிலைக்கு வந்து தள்ளப்படுறாங்க. அதனால வயசானவங்க இவங்கெல்லாம் வந்து உடம்பு சரியில்லாமல் மருத்துவமனைக்கு சரியான நேரத்தில் வந்து நாங்கள் அழைத்து செல்ல முடியல. ஆடு மாடு எல்லாருமே ஆடு மாடு வளர்த்து தான் அங்கே வந்து சென்டருக்கு வந்து பால் கறந்து கொண்டு ஊற்றி நாங்கள் வந்து பொழப்பு நடத்திக்கிட்டு இருக்கோங்க. எல்லோரும் பொழப்பு நடத்திக்கிட்டு இருக்கோம். இதில் வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் பால்காரெலாம் உள்ளே வர முடியாமல் வெளியே நாங்கள் போக முடியாமல் சீவனை வந்து கரெக்டான டைமுக்கு நாங்கள் வந்து உள்ளே எடுத்துகிட்டு போக முடியாமல் வந்து மிகுந்த சிரமத்தில் வந்து ஆளாயிட்ருக்கோம். உள்ளே வந்து விவசாய நிலங்கள் 250 ஏக்கர் மேலே இருக்குது. அந்த நிலத்தில் பார்த்திங்கன்னா கரும்பு, நெல் இதெல்லாம் வந்து போட்டிருக்கோம். வெங்காயம் இப்போ ரீசெண்ட் டைமில் வெங்காயம்லாம் விளைஞ்சி எங்களால் இப்போ வந்து விற்பனைக்கு வெளியில் எடுத்துகிட்டு வர முடியல. இந்த ஆற்றை கடக்கிறதுக்கு எங்களுக்கு வந்து தமிழக முதலமைச்சர் அவர்கள் எங்களுக்கு வந்து இந்த பதிவை பார்த்துட்டு எங்களுக்கு வந்து உடனடியாக நடவடிக்கை எடுத்து ஆற்றை கடக்க பாலம் அமைச்சு தருமாறு கேட்டுக்கொள்கிறோம். நன்றி.